Hello everyone. இன்னைக்கு லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படினு பார்க்கலாம். ஜாலியா பேசுறது அப்படினா எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸை வந்து ஜாலியா நம்ம ஏதாவது ஒரு பேர் வச்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு. அவங்களுக்கு நம்மளா ஒரு ஸ்பெஷல் நிக் நேம் பெட் நேம்லாம் வச்சுப்போம். ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை வந்து எப்படியெல்லாம் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், நம்ம வந்து 30 days வாட்ஸ்அப் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த 30 days வாட்ஸ்அப் கோர்ஸ் எதுக்கு அப்படின்னா, டைரெக்டாக கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது, டெய்லி ரெகுலர் டைமில் எங்களால் எங்கேயும் ஒரு கிளாஸில் இருந்து அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க, அப்புறம் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, அண்ட் வேறு கண்ட்ரியில் இருக்கிறாங்கன்னா டைம் ஜோன் செட் ஆகாதவங்க, இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க நீங்களாகவே உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேசிக் திங்ஸ்லேருந்து அட்வான்ஸ் திங்ஸ் வரைக்கும் எல்லாமே நீங்களாகவே கற்றுக்கிறதுக்கு இந்த வாட்ஸ்அப் கோர்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், லோன் வால்ஃப். ஸோ லோன் வால்ஃப் அப்படின்றது என்னென்னா, யார் ஒருத்தர் வந்து ரொம்ப தனியாகவே எப்பவும் இருப்பாங்க, ரொம்ப அடுத்தவங்களோட மிங்கிள் பண்ண மாட்டாங்க, அடுத்தவங்கள ரொம்ப டிபெண்ட் பண்ண மாட்டாங்க, ரொம்ப இண்டிபெண்ட்டாக அவங்களாவே எல்லா வேலையும் செஞ்சுக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையானதை அவங்களே செஞ்சுப்பாங்க, ரொம்ப அடுத்தவங்கள டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிறவங்கள லோன் வால்ஃப் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சீமா இஸ் அ லோன் வால்ஃப். ஷீ டஸ் ஆல் ஹர் ஒர்க் அலோன். நெக்ஸ்ட் ஒன், பார்ட்டி அனிமல். பார்ட்டி அனிமல் அப்படின்றது யார் அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு, எப்போ பார்த்தாலும் பார்ட்டி ட்ரீட் அப்படி இப்படின்னு எப்பவும் சுற்றிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப ஜாலியான ஒரு ஆளாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து பார்ட்டி அனிமல் அப்படின்னு சொல்லலாம். எப்போவுமே ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கூடையும் மிங்கிள் ஆயிடுவாங்க. எங்கே பார்ட்டி ட்ரீட் அப்படின்னா அவங்க தான் வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி ரொம்ப லைவ்லியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம பார்ட்டி அனிமல் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டாம் இஸ் அ பார்ட்டி அனிமல். நெக்ஸ்ட் ஒன், டீம் பிளேயர். ஸோ டீம் பிளேயர் அப்படின்றவங்க யார் அப்படின்னா, ஒரு குரூப் இருக்குது அப்படின்னா அவங்க கூட ரொம்ப நல்லா வந்து அவங்க கூட ஜெல் ஆயிடுவாங்க, ஈஸியாக எல்லாருக்கூடையும் ஃப்ரெண்ட் ஆகிட்டு அவங்கள வந்து தட்டி கொடுத்து வேலை வாங்குவாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஆட்களை வந்து டீம் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு குரூப்பாக வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க எல்லாத்தையும், அந்த குரூப் கூட ரொம்ப ஈஸியாக வந்து அவங்கள லீட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து டீம் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். For example, Sam gets along well with others. He is a good team player. Next one, early bird. So early bird அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, காலையில் ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சு வேலை பார்க்கணும், எல்லாத்தையும் காலையில் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்கள வந்து early bird அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி யூஸ்வலாகவே ரொம்ப காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கிறவங்கள வந்து early bird அப்படின்னு சொல்லலாம். For example, Jane is an early bird. She wakes up early in the morning. Next one, night owl. So night owl அப்படின்றது யார் அப்படின்னா, நைட் டைமில் வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கிறவங்கள வந்து நைட் owl அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து ஏஆர் ரஹ்மான்லாம் சொல்லுவாங்க, அவர் வந்து எப்போவுமே நைட்டு தான் வந்து அவரோட மியூசிக் கம்போசிஷன்லாம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு நைட் டைமில் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. இந்த மாதிரி நைட் டைமில் வேலை பார்க்குறவங்க, நைட் டைமில் வேலை பார்த்தா பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்கள வந்து நைட் பேர்ட் அப்படின்னு சொல்லலாம். For example, I am a night bird. I like to work at night. Next one, man of his word. So man of his word அப்படின்னா சொல்ல காப்பாற்றுறவங்க, என்ன சொன்னாலும் அதாவது ஒரு விஷயம் சொன்னால் கண்டிப்பாக அதை செய்வாங்க அப்படின்னு சொல்கிறவங்கள வந்து man of his word அப்படின்னு சொல்லலாம். For example, Tom is a man of his words. Next one, smart cookie. ஸோ ஸ்மார்ட் குக்கி அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, சில பேர் சொல்லணும் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறாங்க, ரொம்ப ஸ்மார்ட்டாக வேலை பார்ப்பாங்க, எந்த வேலையும் ரொம்ப கஷ்டம் இல்லாமல் ரொம்ப ஸ்மார்ட்டாக பண்ணுறவங்க அப்படிலாம் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஸ்மார்ட் அப்படின்னு சொல்கிறவங்கள வந்து ஸ்மார்ட் குக்கி அப்படின்னு சொல்லலாம். மை ஃப்ரெண்ட் ஜெனி இஸ் அ ஸ்மார்ட் குக்கி. நெக்ஸ்ட் ஒன், டீச்சர்ஸ் பெட். டீச்சர்ஸ் பெட் அப்படிங்கிறது என்னென்னா, டீச்சர்ஸ்க்கு ரொம்ப செல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம்ல, எல்லா விஷயத்துக்கும் வந்து டீச்சர் வந்து அவங்களே தான் கூப்பிட்டுருப்பாங்க, எந்த வேலை கொடுத்தாலும் அவங்கள கூப்பிட்டு ஸ்பெஷலாக கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டீச்சர்ஸ்க்கு ரொம்ப செல்ல பிள்ளைங்களாக இருக்கிறவங்கள வந்து டீச்சர்ஸ் பெட் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மை டீச்சர் கிவ்ஸ் ஆல் த ஒர்க்ஸ் டு ஜான் பிகாஸ் ஹீ இஸ் மை டீச்சர்ஸ் பெட். நெக்ஸ்ட் ஒன், சீப்ஸ்கேட். சீப்ஸ்கேட் அப்படிங்கிறது யாருன்னா, ரொம்ப கஞ்சன்னு சொல்லுவோம்ல, கஞ்சத்தனம் பண்ணிவிட்டு எதுவுமே செலவு பண்ண மாட்டாங்க, பணமே கையில் எடுக்க மாட்டாங்க, எங்கே போனாலும் எந்த செலவும் பண்ண மாட்டாங்க, அப்படி இருக்கிறவங்கள வந்து சீப்ஸ்கேட் அப்படின்னு சொல்லலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள், Jim is a cheapskate. He never spends his money. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜிம் வந்து ஒரு சரியான கஞ்சன், அவன் வந்து எங்கே போனாலும் பணமே செலவு பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சீப்ஸ்கேட் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், பார்ட்டி பூப்பர். ஸோ பார்ட்டி பூப்பர் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, இல்லை ஏதோ ஒரு பார்ட்டி இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணி ஏதாவது குறை சொல்லி அந்த மூடையே ஸ்பாயில் பண்ணுறவங்க, எல்லாரோட மூடையும் ஸ்பாயில் பண்ணுறவங்கள வந்து பார்ட்டி பூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், Jim didn't invite his friend to the party because he's a party pooper. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜிம் அவனோட ஃப்ரெண்டை பார்ட்டிக்கு கூப்பிடலை, ஏன் அப்படின்னா அவன் பார்ட்டி பூப்பர். நெக்ஸ்ட் ஒன், பேக் சீட் டிரைவர். ஸோ பேக் சீட் டிரைவர் அப்படின்னா யார் அப்படின்னா, தானாக எந்த வேலையும் பண்ண மாட்டாங்க, அதுக்கு பதிலாக வேலை பார்த்துட்ருக்கவங்ககிட்ட இப்படி பண்ணு அப்படி பண்ணு, இதை இப்படி செஞ்சுட்டு போ, அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க எந்த வேலையும் உருப்படியாக செய்ய மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, இதை பண்ண அதை பண்ணுன்னு. அந்த மாதிரி செய்கிறவங்கள பேக் சீட் டிரைவர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எதுக்கு இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தங்க கார் ஓட்டுறாங்க அப்படின்னா அவங்களே பார்த்து ஓட்டிடுவாங்க, பட் பின்னாடி உட்காந்துட்டு ஒருத்தவங்க அங்கே பாரு வண்டி வருது ஒழுங்காக போ, இந்த பக்கம் பார்த்து ஒழுங்காக போ அப்படி பின்னாடி உட்காந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க கரெக்டாக செய்யாமல் அடுத்தவங்கள வந்து நொயின் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள தான் வந்து பேக் சீட் டிரைவர் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், Jim is a backseat driver because he always instructs me. Next one, straight shooter. Straight shooter அப்படின்றது யார் அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லா விஷயத்தையும் செய்கிறவங்க, எந்த பக்கமும் வந்து தப்பான வழியில் போக மாட்டாங்க, எந்த தப்பான விஷயமும் செய்ய மாட்டாங்க, எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஸ்ட்ரெயிட் ஷூட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், Tom is a straight shooter because he is always perfect in his works. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, டாம் வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆள், ஸ்ட்ரெயிட் ஷூட்டர். ஏன்னா அவனோட வேலைகள் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக அவன் செய்வான். ஸோ இப்போ பார்த்த இந்த நியூ வேர்ட்ஸில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படிப்பட்ட ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் காமெண்ட்ஸில் ஒரு சென்டென்ஸ் கொடுங்க. I'll meet you in the next lesson. Thank you. Bye.